வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் how to talk so kids will listen and listen so kids will talk இந்த புக்கில் இருந்து நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த புக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தோம், டீலிங் வித் தேர் ஃபீலிங்ஸ். குழந்தைங்களோட ஃபீலிங்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் செகண்ட் சாப்டர் என்கேஜிங் கோஆப்ரேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க நம்ம சொல்லும்போது ஒரு விஷயத்த கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்கிற பேச்சை கேட்கறதில்ல அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னா குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைங்க நான் சொல்கிற பேச்சே நம்ம கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் எது சொன்னாலுமே செய்கிறது கிடையாது இப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி செய்ய வேண்டியிருக்கு. காலையில் ஏஞ்சதுலேருந்து ப்ரஷ் பண்ணு, குளிக்கப்போ, அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பணும், லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கணும், வாட்டர் பாட்டில் எடுத்து வை, தென் அப்புறம் ஈவினிங் வந்தோன்னே ஹோம்ஒர்க் பண்ணியா, படிச்சியா, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. இது நம்ம டெய்லி நம்ம பொலைட்டாக நம்ம சொன்னாலுமே அட் அ பாயிண்ட் நம்மளுக்கு சில டைம் நம்மளுக்கு கோவம் வரும். உன்னால் சொல்லாமல் செய்ய முடியாதா, உனக்கு டெய்லி சொல்லணுமா, இதை கூட உனக்கு செய்ய தெரியாதா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்ற மாதிரியான நிறைய நம்ம சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5 விஷயமே பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைக்குமே இது சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் சூட் ஆச்சு, ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் அது எல்லா சிச்சுவேஷன்லையுமே டெய்லி அதே ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது 5மே சில டிப்ஸ் தான். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எந்த ஏஜில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் வாட் யூ see or describe the problem. செகண்ட், give information. தேர்ட், say it with a word. ஃபோர்த், talk about your feelings. ஃபிஃப்த், write a note. இப்போ இந்த 5 விஷயமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி உங்களுக்கு பண்ணும்போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் வாட் யூ see or describe the problem. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ குழந்தைங்க ஒரு ரூமில் இருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கப்புறமா வெளியில் வராங்க, அங்கே லைட்ஸ் ஆன் ஆகியிருக்கு, இல்லை ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளியே வரும்போது எப்போயுமே நம்ம சொல்கிறோம் ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் நம்ம ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி நம்ம பண்ணலாம்? நம்ம யூஸ்வலாகவே கோவம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, அங்கே லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, வேஸ்ட் ஆகுது, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, வெளியில் வரும்போது லைட் ஆஃப் பண்ணணும், நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லணும், இதை கூட நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்கிறத விட இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ப்ராப்ளமை டிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஆன் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பெருசாக அவங்கள ப்ளேமிங்கோ கம்ப்ளைண்ட் மோட்லேயோ நம்ம எதையுமே சொல்லாமல் ஜஸ்ட் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் சொன்னால் போதும், ஹிண்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க அதுக்கான சொல்யூஷனை அவங்களே செய்வாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது, இப்போ நீ மொபைலை வைக்கிறியா இல்லையா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது மொபைல் எடுக்காத அப்படின்னு சொல்கிறத விட, இப்போ அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எப்போயுமே ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1 லைனில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணால் போதும், அவங்கள ப்ளேம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், கிவ் இன்ஃபர்மேஷன். இதுவுமே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே தான். அங்கே நீங்கள் ப்ராப்ளம் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு குழந்தை அவங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே மெஸ்ஸியாக போட்டு வச்சுருக்காங்க, எதையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணல, இல்லை அவங்க ரூமை ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருக்காங்க. இப்போ பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட கபோர்டோ ஏதோ மெஸ்ஸியாக வச்சுருக்காங்க, அவங்களோட பெட்டில் அப்படியே டர்ட்டி கிளாத்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன ஜென்ரலாக நம்ம சொல்கிறது என்ன, நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறது ஏன் இவ்வளோ மெஸ்ஸியாக வச்சுருக்க, உனக்கு ரெஸ்பான்சிபிளே இல்லையா, உன்னோட திங்ஸை ஒழுங்காகவே வச்சுக்க மாட்டியா, நீ ஏன் இப்படி இருக்கா, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லணும் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதை விட நம்ம என்ன சொல்லலாம், இந்த திங்ஸ் எல்லாமே இந்த ஷெல்ஃபில் அழகாக அடுக்கி வச்சா நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்போயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமே வழிய அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் பண்ணக்கூடாது, இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எதுக்காக அப்படி இருக்கக்கூடாது, இல்லை இது இப்படி இருந்தால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அண்ட் ரீசன்ஸ் கொடுங்க. இது ரொம்ப காமனாகவே இப்போது ஜென்ரலாக நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே கேட்ஜெட்ஸ் வச்சு விளையாடுறாங்க, எப்பயுமே மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லை, என்ன சொன்னாலுமே வைக்கிறது இல்லை, இப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விளையாடக்கூடாது, மொபைலே தொடக்கூடாது, மொபைல் எடுக்காத, டிவி பார்க்காத, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ரீசன் சொன்னீங்களான்னு யோசிங்க. பிகாஸ் நம்ம வந்து சொல்லணும், ஏன் இப்போ ரொம்ப நேரம் மொபைல்ஸ் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லணும். சொன்னால் தான் தெரியும் அதோட கான்சிக்வன்சஸ். இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்லது கெட்டது அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ இது பண்ணும்போது இதனால் வர கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றதும் நம்ம சொல்லணும். அதே மாதிரி இப்போது சாப்பிட்றதும் சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் வந்து இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் நல்லாவே வந்து கொண்டு வரலாம். இப்போ ஒரு விஷயமும் நீங்கள் ஒரு ஃபுட்டும் நீங்கள் கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏஜ் வைஸ் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கலாம். இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க, இப்போ ஒரு 1 year குழந்தைங்கன்னா இது சாப்பிட்டா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நீ ஸ்ட்ராங் பேபியாக இருப்ப அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ அதே கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு ஓகே இது சாப்பிட்றதுனால இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்குது அண்ட் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு, நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருப்போம், அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இப்போ சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சாப்பிட்றதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும், அதனால் என்ன ஆகும் அப்படின்றது எல்லாமே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நாள் போக்கில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கே நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போது செவுத்தில், இப்போ வீட்டில் செவுத்தில் எழுதுகிறாங்க, பட் ஆனால் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த வால் வந்து நம்ம எழுதக்கூடாது, வால் இஸ் நாட் ஃபார் ரைட்டிங், நம்ம நோட்டில் எழுதலாம், இல்லைனா இந்த சார்ட்டில் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஏன் வாலில் வரையக்கூடாது, அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன், ஓகே இதில் வரைஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும், இதுதான் வந்து ஃபார் ரைட்டிங், இதுதான் ஃபார் ட்ராயிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய சார்ட் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். 3rd பாயிண்ட், சே இட் வித் அ வேர்ட். இந்த பாயிண்ட் யாருக்கு ஆப்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பசங்களுக்கு, இப்போ டீனேஜர்ஸ் வயசில் இல்லை 8-9 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பசங்களுக்கு. பிகாஸ் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு பெரிய லாங் லெக்சர்ஸோ இல்லைனா அட்வைஸ் கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்காது, அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க வந்து செய்யவே மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிப்பல் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதில் நம்ம எப்படி நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு அந்த டர்ட்டி க்ளோத்ஸை க்ளோத் பின்னில் போடணும், பட் ஆனால் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது டெய்லி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, நீ வந்து எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது இதை வந்து நீ அங்கே போடணும், நீ பண்ண மாட்டியா அப்படின்றத விட, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதை விட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டி க்ளோத்ஸ் அப்படின்னு மட்டும் ஒரு வேர்டில் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணலாம். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பட் ஆனாலும் ரிப்பீட்டடாக அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து நீங்கள் லாங் லெக்சர்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட டர்ட்டி க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே வேர்ட் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரே வேர்டில் அது என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த ஒரு வேர்ட் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லை ஸ்டடி டைம் பண்ணணும் அப்படின்றத விட நம்ம டெய்லி வந்து திட்டிகிட்டே இருக்கிறத விட படிக்கணும், ஏன் படிக்க மாட்டேங்கிற, படிக்கவே மாட்டியா, இதை தான் பண்ணிகிட்ருப்பியா அப்படின்னு சொல்கிறத விட ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஹோம்ஒர்க் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் அந்த குழந்தைங்க நம்ம வந்து சொல்கிறத பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அந்த வயசுக்கு நம்ம அவங்கள ஒரு ப்ளேம் பண்ணாலோ இல்லை லாங் லெக்சர்ஸ் கொடுத்தாலோ அவங்களுக்கு பிடிக்காது, அதை கண்டிப்பாக அவங்க பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுக்காகவே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒன் வேர்டில் ஒரு ரிமைண்டர் மாதிரி நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அடுத்த பாயிண்ட், டாக் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே நம்மளோட ஃபீலிங்ஸை குழந்தைங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. இது நம்மளுக்கு ஏன் பிடிக்காது, எனக்கு இது பண்ணால் கோவம் வரும் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்ல மாட்டோம். யூஸ்வலாகவே நம்ம அவங்கள தான் நம்ம ப்ளேம் பண்ணுவோம். நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற, இது ஏன் பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் அப்படி இருக்க, நீ ஏன் இதை ஒழுங்காக வச்சுக்கல, நீ ரெஸ்பான்சிபிளாக இல்லை, இந்த மாதிரி நீ அது அவங்கள ப்ளேம் பண்ணுற மாதிரி அது மாதிரி தான் நம்ம சொல்லுவோமே வெளியே. மற்றபடி
இது பண்ணால் இது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இந்த விஷயம் எனக்கு பிடிக்காது, இது பண்ணனா எனக்கு கோவம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன குழந்தைங்க எங்கேயா நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்கள் ட்ரெஸ் பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்காங்க. இது நிறைய பசங்களுக்கு இருக்கிற ஹேபிட். ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் என்ன சொல்லணும்? நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிச்சி இழுத்தனா அம்மாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அம்மாவுக்கு வந்துட்டு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கோவமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி இப்போ ரூம் மெஸ்ஸியாக வச்சுருக்காங்க, உங்களுக்கு எப்போவுமே க்ளீனாக இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எனக்கு வந்து நீட்டாக இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் சொல்லலாம். லாஸ்ட் பாயிண்ட், ரைட் அ நோட். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிங்க, அப்பயுமே சொல்கிற பேச்சை கேட்கல, எப்போயுமே நம்ம சொல்லும் போது திருப்பி நம்மளுக்கு கோவம் வருது, நம்ம சொல்லி அவங்க திருப்பி ஆர்கியூ பண்ணுறது, அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது இப்போ அந்த லைட்ஸை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு எதிரில் படுற மாதிரி ஒரு நோட் மாதிரி எழுதி ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் அவங்க டிவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ டிவி ஸ்விட்ச் ஆன் பண்ண போவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு நோட் மாதிரி எழுதி விடலாம். பிஃபோர் யூ ஸ்விட்ச் ஆன், திங்க் வெதர் யூ ஹேவ் ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் மாதிரி எழுதலாம். ஸோ எப்போவுமே சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரொட்டீனாக வந்து ஓகே இது பண்ணணும், இந்த டைமில் இதுக்கு அடுத்தது இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக சில டைம் என்ன பண்ணுவாங்க, ரிப்பல் பண்ணுவாங்க. இவங்க நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுக்காகவே பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம், ஒரு நோட் மாதிரி நம்ம எழுதலாம். நோட் மாதிரி எழுதி வைக்கும்போது அந்த இடத்துல நம்மளும் அந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம், அவங்களும் அந்த ஒர்க்கை கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பாயிண்ட்ஸையுமே சம் அப் பண்ணி ஒரே விஷயத்துக்கு அழகாக வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து குளிச்சுட்டு அந்த வெட் டவல், அந்த ஈரத்துண்டை வந்து அப்படியே வந்து பெட்லேயோ இல்லைனா வந்து சோஃபாலேயோ அவங்க வந்து டெய்லி போடுறாங்க அப்படின்னா, அதை நம்ம இந்த 5 விஷயம் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரைப் வாட் யூ சி. அப்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டில் வெட் டவல் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகே. செகண்ட் பாயிண்ட், கிவ் இன்ஃபர்மேஷன். ஓகே. இதில் இப்போது இது என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அந்த வெட் டவல் பெட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, பிளாங்கெட் எல்லாமே வந்து பெட்ஷீட் எல்லாமே வந்து பெட் வந்து வெட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட், சே இட் வித் அ வேர்ட். ஓகே. வெறும்னே வெட் டவல் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். ஓகே. அவங்களே எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தோன்றது தான், நம்ம வந்து சொல்ல தான் போகிறோம். வெட் டவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வேர்டில் நீங்கள் சொன்னால் போதும், அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்தது, எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ வெட் டவல் அந்த இடத்துல இருந்ததுன்னா ஏன் நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பெட் வெட்டாகும், அதில் வந்து எனக்கு ஸ்லீப் பண்ண பிடிக்காது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏன் பிடிக்காது, அதனால் என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக, ரைட் அ நோட். அவங்க குளிச்சுட்டு வரும்போதே இப்போ அந்த வெட் டவல் அந்த இடத்துல போடுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நோட் மாதிரி நீங்கள் வந்து போடலாம். ட்ரை யுவர் டவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் நோட் எழுதி வைக்கலாம். ஸோ நோட் எழுதி வைக்கும்போது அவங்க போடுறதுக்கு முன்னாடி அது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க போய் ட்ரை பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பாயிண்ட்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அது நல்லா ஒர்க் ஆச்சு, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லா விஷயமுமே ட்ரை பண்ணியும் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.